அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. எல்லா உரையும் செய்யக்கூடியவர்கள் வந்து நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய எங்க கட்சி தலைவரை, எங்க கட்சியை பிஜேபி பி டீம் என்று சொல்றாங்க. பிஜேபி என்பது தமிழ்நாட்டு மண்ணிற்கு தேவையில்லாத ஒன்று. ஒருபொழுதும் பிஜேபி கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவசரமாக டெல்லி ஏன் போறாரு? நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக செல்கிறேன்றார். ஏன் போன வருஷம் அவர் போல? அதுக்கு முந்தின வருஷம் அவர் ஏன் போல? அப்பெல்லாம் போய் சண்டை போடாதவர் இப்ப ஏன் போறாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது அவர் எங்க நிரூபிச்சாரா? அவரால் எப்படி சாத்தியமா? எங்களுடைய அரசியல் ஒரு பேஸ் இருந்துச்சுல. எங்களுக்கு பேஸ் இருந்துச்சுங்க. எங்களுக்கு பேஸ் இருக்குங்க. 30 ஆண்டு கால அனுபவம் இருக்குங்க. வெறும் ரசிகர் மனநிலையிலே எங்களை பாக்குறீங்க. எதுவுமே தேர்தல் கள அனுபவம் கிடையாதுல்ல சார். 10 மாதத்திற்கு முன்பு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கட்சி வளர்ச்சி, கட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும் தான் வேலை செய்வாங்க. ஆனா திமுக என்ன பண்ணுதுன்னா, தாவேக்காவை எப்படி முடக்கலாம், தாவேக்காவை எப்படி ஒழிக்கலாம், தாவேக்காவை எப்படி அழிக்கலாம், எந்த நலத்திட்ட உதவிகளையும் பண்ண விடுறது கிடையாது. நீங்க 10ல போட்டிடுறீங்கன்னா அவங்களுக்கும் 10 தொகுதி தானே கொடுக்கணும். அதுதானே சமூக நீதி. நாங்க அப்படிதான் கொடுக்க போறோம். கொடுக்கலன்னு சொன்னா அப்படிதான் கொடுக்க போறீங்களா? அப்படிதாங்க கொடுப்பாங்க. அப்போ ஒரே ஒரு கட்சி தான் கூட்டணிக்கு வராங்கன்னா 117 அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு கட்சி தான் கூட்டணிக்கு வரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேக்குறேன். நானு ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்குல்ல. ஏன்னா சமீபத்துல கூட எல்லா கட்சியிலுமே சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்துல வன்னியரசு அவர்கள் ஒரு மேடையில பேசும்போதும் சொல்றாரு, உங்களை ஏற்கனவே வந்து RSS. வன்னியரசு அவர்கள் எல்லாம் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? நீங்க பிஜேபியோடு கூட்டணியே வைக்க எங்க கை ரொம்ப சுத்தங்க அப்படின்னா எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு 1% நியாயம் இருக்கு. நீங்களே பிஜேபியோட சாஸ்டாங்க ஒரு கட்டத்துல அதிமுக நீங்க எல்லாம் வந்து எங்களை பார்த்து இல்ல சார், ஒரு கட்டத்துல அதிமுகவும் பாஜகவோட கூட்டணியில இருந்திருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வெளியே வந்துட்டு இனிமே ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அதன் பிறகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில வச்சது எல்லாமே வேற. இந்த மாதிரியான வரலாறு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு வரலாறு இருக்குல்ல, எங்களுக்கு வரலாறு சொல்லுங்க. நாங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்த ஒரு வரலாறு. அதுதான் மறைமுகமா செயல்படுறீங்க. RSS தான் நேரடியாக பிஜேபியோடு செயல்பட்ட நீங்கள் எங்களை கேள்வி கேட்பதற்கு என்ன அருகதை இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். நாங்க எந்த இடத்துல பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறோம்? எந்த இடத்துல பிஜேபியோடு உறவாடி கொண்டிருக்கிறோம்? நாங்களா ராஜ்நாத் சிங்கை போய் பார்க்குறோம்? நாங்களா அமித்ஷாவை போய் பார்க்குறோம்? நாங்களா மோடியை போய் பார்க்குறோம்? நாணயம் வெளியிடுவதற்கு அமித்ஷா அவர்கள் வருகின்ற பொழுது நாங்களா பூக்கொத்து கொடுத்து வரவேற்கிறோம்? கூட்டணி கட்சிகள் தானே வரவேற்கிறாங்க, திமுக தானே வரவேற்கிறாங்க. அப்ப யாரு ரகசிய கூட்டணியில் இருக்கிறா? யாரு கள்ள உறவுல இருக்கிறா? இருப்பவர்களே வந்து எங்களை பார்த்து சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன் இந்த விமர்சனம் வருதுன்னு நினைக்கிறீங்க? பயம். அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவரை வந்து மக்களிடம் சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அரசியலை திமுகவினுடைய கொத்தடிமைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, திமுகவினுடைய கொத்தடிமைகள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் திமுகவினுடைய 200 ரூபாய் ஊப்பிகளாக மாறிக்கொண்டு இங்கே தமிழ்நாடு மண் என்பது பிஜேபிக்கு எதிரான ஒரு மண். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து ஒரு பிஜேபி முத்திரை ஒன்று குத்துவாங்க. ஆனால் பிஜேபியோடு உறவாடி கொண்டு, பிஜேபியோடு ரகசிய திட்டங்கள் தீட்டி கொண்டு எல்லா உரையும் செய்யக்கூடியவர்கள் வந்து நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய எங்கள் கட்சி தலைவரை, எங்கள் கட்சியை பிஜேபி பி டீம் என்று சொல்கிறாங்க. நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். எங்கள் தலைவர் மாநாட்டிலே சொன்னார், கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. பிஜேபியோடு ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாது என்பதில் அழுத்தம் திருத்தமாக எங்கள் கட்சியினுடைய தலைவரும் சொல்லிட்டாங்க, பொதுச் செயலாளரும் சொல்லிட்டாங்க, எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்களும் பேட்டி கொடுத்துட்டாங்க, கொள்கை பரப்பு இணைச் செயலாளராகிய நானும் சொல்கிறேன், பிஜேபி என்பது தமிழ்நாட்டு மண்ணிற்கு தேவையில்லாத ஒன்று. அது வந்து ஒரு பாசிசத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்கு. ஒருபொழுதும் பிஜேபி கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவசரமாக டெல்லி ஏன் போறாரு? நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக செல்கிறேன்றார். ஏன் போன வருஷம் அவர் போல? அதுக்கு முந்தின வருஷம் அவர் ஏன் போல? அப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிதி பிரச்சனை இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய சரியான நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுத்ததா? அப்பெல்லாம் போய் சண்டை போடாதவர் இப்ப ஏன் போறாருன்னா, வெள்ளைக்கொடை பிடிப்பதற்கான தேவை வந்துவிட்டது.
யார் அந்த தம்பி என்று எல்லோரும் நம்ம கேட்கிறோம். இடி ரைடுங்க பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மார்க்கில் கோடிக்கணக்கான முறைகேடுகள் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை 1000 கோடின்னு சொல்றாங்க, ஆனா விசாரிச்சு பார்க்கின்ற பொழுது 40,000 கோடிகளை தாண்டுது அப்படின்ற ஒரு தகவல் வருது. அப்ப இதையெல்லாம் ஒரு குடும்பம் கொள்ளையடித்திருக்கு. அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த தம்பியை காப்பாற்றுவதற்காக, தம்பியினுடைய நண்பர்களை காப்பாற்றுவதற்காக, இங்கிருந்து தலைமறைவாக சென்று லண்டனில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் டெல்லி செல்கிறாரே தவிர தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர் போல. அவருக்கு உண்மையிலேயே மாநில உரிமையின் மீது அக்கறை இருந்திருந்தா நீட்டுக்காக நீங்க போய் பார்த்துருக்கணும்ல. கச்சத்தீவு பிரச்சனைக்காக முதலமைச்சர் போய் பார்த்துருக்கணுமா கூடாதா? தமிழ்நாட்டினுடைய மீனவர் பிரச்சனைக்கு போய் பார்த்துருக்கணுமா கூடாதா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்பதற்காக போய் பார்த்துருக்கணுமா கூடாதா? டங்ஸ்டன் சுரங்கத்திற்காக மக்கள் தண்ணி எழுச்சியாக போராடியதால் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. அது குறித்து முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று பிரதமரை பார்த்துருக்கணுமா கூடாதா? கல்வியினுடைய வளர்ச்சிக்காக 2000 கோடியை இன்னும் தர மறுக்கிறது என்று அன்பின் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாருல, அதற்காக முதலமைச்சர் போய் சண்டை போட்டிருக்கணுமல்ல, போய் கேட்டிருக்கலாம். அப்பெல்லாம் போகாத முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று செல்கிறார் என்றால் கருப்பு கொடையை தூக்கி போட்டு விட்டு வெள்ளை கொடையை கையில் ஏந்தி விட்டார். அதை இப்படி புரிஞ்சுக்க முடியாதா? அப்பெல்லாம் நான் போல, இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப போனாதான் இது, இல்லாட்டி இதுக்கு பிறகும் நம்மள நசுக்க தொடங்குவாங்க. ஏங்க, ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை உடனே தீர்ப்பவர் தான் முதலமைச்சர். எல்லா பிரச்சனையும் மொத்தமா சேர்த்து வச்சுட்டு போனா அதுக்கு பேர் என்ன? இப்போ கையில் அடிபட்டுச்சுன்னா உடனே அதுக்கு வந்து மருந்து போட்டால் தான் அது ஆறும். அந்த புண்ணு பெருசானதுக்கு பிறகு மருந்து போட்டால் ஆறுமா? அப்படி நீங்கள் வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் போகிறீங்க. தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை வருகின்ற பொழுது வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருந்த முதலமைச்சர் அவர்கள் தன் குடும்பத்திற்கு பிரச்சனை வந்தவுடன் ஓடுறார். அப்போ இதை தான் நாங்கள் வந்து மன்னராட்சின்றோம், இதை தான் வாரிசு அரசியல்ன்றோம். அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஓடுறீங்களே. இது வரைக்கும் 16க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களே, நீட் நுழைவுத் தேர்வு வேணான்னு அச்சத்திலும் பயத்திலையும். ஏன் அப்போல்லாம் அந்த முதலமைச்சர் போல? நீங்கள் தானே சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில், ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு எதாவது ரகசியம் தெரியும், நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு சொன்னீங்களே. அந்த ரகசியத்தை கேட்பதற்காவது நீங்கள் பிரதமரை பார்த்துருக்கணுமா கூடாதா? குடியரசுத் தலைவரை பார்த்துருக்கணுமா கூடாதா? கையெழுத்து இயக்கம் நடத்துனீங்களே, 1 கோடி கையெழுத்து அப்படின்னீங்களே, அந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய படிவெல்லாம் எங்க? எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கினீங்களா? ரோட்டில் போகிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து போட்டு கையெழுத்து போடுங்க நீங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டோம், அந்த படிவம் எங்க? அப்போ மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் அமைதியாக இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடுறீங்களே. அப்போது உங்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இங்கே வந்து ஒரு பிஜேபி முத்திரை. எப்படி பிஜேபி வந்து காவி வண்ணத்தை புகுத்தி ஒரு வண்ண அரசியல் பண்ணிக்கிறதோ அதே போன்று திமுகவும் செய்யுது. ஆனால் ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய மொத்த உருவமாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதான் எங்கள் தலைவர் வந்து அவங்க செய்கிறது பாசிசம் என்றால் நீங்கள் செய்வது பாயாசமா என்று திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க 2 பேருமே ஒரே குடையின் கீழ் இருக்கின்ற ஒரு சகோதரர்களாக பிஜேபியும் திமுகவும் இருக்குது. இவர்களை வீழ்த்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதை வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இருப்பதனால மக்களிடம் எங்களை வந்து தவறான முறையில் சித்தரிப்பதற்காக இது போன்ற ஒரு முத்திரைகள் குத்துறாங்க. அதெல்லாம் மக்களிடம் எடுபடாது. பட் அது பாசிபிளா? இதை செய்து முடிக்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கணும். அதுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போறாங்க? கூட்டணியை உருவாக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கு. அது புரியுது. ஆனா யாரோட அப்படின்ற ஒரு விஷயம், யாரோட எவரோட என்பதெல்லாம் இன்னும் 10 மாதங்கள் இருக்கு. எங்க தலைவர் அவர்கள் முறையாக அறிவிப்பாங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே எங்களோடு பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சி வெளியேறிவிட்டது. தேமுதிக என்ன நிலைப்பாடு என்று தெரியல, பாமக என்ன நிலைப்பாடு என்று தெரியல. அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க தானே, அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க கூட்டணியில் இருக்கவங்க பேசுறாங்கன்னு சொன்னீங்களா, அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. நாங்க பேசல, நான் சொன்னோம், பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காட்சிகள் மாறப்போகிறது, களம் மாறப்போகிறது. ஜூன் 22 எங்கள் தலைவருடைய பிறந்த நாளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியே அமையும். இப்போ நீங்கள் சமீப காலமாக வந்து செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் ஒரு தகவலை சொன்னார் என்று. என்ன தகவல் சொல்லுங்க? தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுக்கு விமர்சனம் தெரிவிச்சு சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, தாவேகாவோடும் கூட்டணி வைப்பதற்கு எங்க கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சா இல்லைங்களா செய்தித்தாள்? அப்படி ஒரு நம்பிக்கையை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியிருக்கா இல்லையா? இப்ப பல திமுக கட்சியை சார்ந்த, திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தங்களுடைய கட்சி தலைவரிடம் சொல்றாங்க, திமுக செய்கிற அனைத்து அட்டூழியங்களுக்கும் நம்ம தான் பொறுப்பேற்க வேண்டியதா இருக்கு. திமுக என்னெல்லாம் தவறு பண்ணுதோ அதற்கு கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து
நம்ம வந்து அந்த பழியை சுமக்க வேண்டியதாக இருக்குது. எதற்காக அந்த சுமையை நாம் சுமக்க வேண்டும்? திமுக நமக்கு வேணாம், நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஒரு முன்முயற்சி எடுங்க, பேசுங்க என்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்களிடம் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் தாக்கத்தையும் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கிறது என்றால் சும்மா உருவாக்க முடியுமா? அந்த அளவுக்கான நம்பிக்கையை எங்கள் தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு, எங்களுடைய செயல்பாடுகள் ஏற்படுத்தியிருக்கு, எங்களுடைய மக்கள் பணி ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் 10 மாதம் இருக்குது. ஆட்சியில் அங்கம் வகிப்பதால் அந்த 10 மாதத்திற்கு அவங்களுக்கு வேண்டிய சிலவற்றை செய்து கொள்வதற்காக எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. ஆனா வாக்கு சதவீதத்தையே நிரூபிக்காம வாக்கையே நிரூபிக்காத ஒரு நபரை நம்பி எப்படி இந்த கட்சிகள் எல்லாருமே வந்து கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை விமர்சகர்கள் எழுப்புறாங்கல்ல. ஏன் விமர்சகர்களுக்கு வேலை என்னன்னா, நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. யாராவது ஒருத்தரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவதூறாக பேசுவது தான் அவங்களுடைய வேலை. இப்போ அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு அரசு செய்யக்கூடிய அவலங்களையோ மக்கள் விரோத செயல்களையோ, இப்போ அரக்கோணத்தில் பெண்ணுக்கு நடந்த அந்த கொடுமைகள் குறித்தோ, அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார் என்று கேட்பதற்கெல்லாம் அவங்களுக்கு வாய் வராது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்றால் முன்னாடி ஓடி வந்து பேசுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கும், இது போன்று பேசுங்க, அது போன்று பேசுங்கன்னு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது அவர் எங்க நிரூபிச்சாரா? அவரால் எப்படி சாத்தியமா? எங்களுடைய அரசியல் ஒரு பேஸ் இருந்துச்சுல, எங்களுக்கு பேஸ் இருந்துச்சுங்க, எங்களுக்கு பேஸ் இருக்குங்க, 30 ஆண்டு கால அனுபவம் இருக்குங்க. வெறும் ரசிகர் மனநிலையிலே எங்களை பாக்குறீங்க. எதுவுமே தேர்தல் கள அனுபவம் கிடையாதுல்ல சார். தேர்தல் களம் இருக்குங்க. நானும் பல தேர்தல் பணிகள் செய்திருக்கிறேன், எனக்கான அனுபவங்கள் இருக்கு. பூத்துல உட்காந்து வேலை செஞ்சிருக்கிறேன், தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்கிறேன், பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். ஒரு வாக்காளர் படிவம் எப்படி நிரப்ப வேண்டும் என்பது எனக்கு தெரியும். பூத்து கமிட்டினா என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் ஒரு அனுபவம், ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு கட்சியில் வேலை செய்திருக்கின்ற அனுபவம் இருக்கு. இப்போ அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி எல்லாரும்ங்கிறது தானே சார் இங்க கேள்விக்குறியாகுது. இப்போ லோலாமணி அவர்களுக்கு தெரியும் அப்படின்னா அக்செப்டபிள், ஒத்துக்கிறோம், உங்களை நாங்கள் களத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதே மாதிரி கட்சியில் இருக்க கடைக்கோடி தொண்டனுக்கும் தெரியுமா? தெரியுமா? தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. தெரிஞ்சதால் தானங்க ஒரு இராணுவ கட்டுப்பாடோட கட்சி இயங்கி கொண்டிருக்கு. எங்க கட்சியிலேருந்து யாராவது ஒரு முக்கிய நிர்வாகிகளை மற்ற கட்சிகளால் இழுக்க முடிகிறதா? பொறுப்புல இருக்கவங்கள அந்த அளவுக்கு இப்போ அரசியல் பக்குவமும் புரிதலும் இல்லாமலாம் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறோம். இல்லை, அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்து ராணுவ கட்டுப்பாடோட இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கூட்டத்துல எல்லாம் அப்படி நடந்திருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம திரும்பவும் அதுக்குள்ள போவானு நினைக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, மதுரை மாவட்டத்துல இப்ப சமீபத்துல ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. மதுரை மேற்கு தொகுதியில வந்து 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்துல அடுத்த தமிழக முதல்வர் ஆக்குறதுக்காக மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த போஸ்டர் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் மதுரை தொகுதியில தான் நிக்க போறாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குங்க. இப்போ எனக்கு வந்து எங்கள் தொகுதியில் தலைவர் போட்டிடணும்னு ஒரு ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து அவங்க தொகுதியில் போட்டிடணும்னு ஆசையாக இருக்கும். அந்த அடிப்படையில் மதுரை சார்ந்த தோழருக்கு தலைவர் அவர்கள் மதுரை தொகுதியில் போட்டிடணும்னு ஆசை இருக்கும். இப்போ திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு போன முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் நின்னார், இந்த முறை வந்து நம்ம தொகுதியில் நிற்கணும், அந்த தொகுதியில் நிற்கணும்னு விருப்பமனுலாம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இது வந்து தோழர்களுடைய அன்பு, அவர்கள் விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, ஆனால் உறுதியாக மதுரையில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற தான் போகிறாங்க. இதில் என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறோம்? ஒரு ஆட்சிக்கு நாங்கள் வர போகிறோம்னா 117 எம்எல்ஏவே தாண்டி நாங்கள் ஜெயிச்சாகணும். அப்போ அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதற்கான கூட்டணியை உருவாக்கக்கூடிய வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதற்கான எல்லா வேலைப்பாடுகளும் நடந்திருக்கு. எல்லோரும் அரசியல் புரிதலோடு அரசியல் பக்குவத்தோடு இருப்பதால் தான் எங்கள் தலைவர் அவர்கள் 120 மாவட்டமாக பிரித்து 120 மாவட்ட செயலாளர்களை நியமித்து மாநில பொறுப்பாளர்கள் என்று பல்வேறு அணிகளை உருவாக்கி பொறுப்பாளர்கள் போடுறாரு. அப்படின்னா சும்மா போட முடியாது. யாரை நம்பி வந்திருக்கிறாரு? தன் பின்னாடி இருந்த அந்த ரசிகர்களை நம்பி தானே கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாரு. இவர்கள் எல்லோரும் ரசிகர்களாகவே இருந்திருந்தால் அவர் கட்சி ஆரம்பித்து வந்திருப்பாரா? அந்த ரசிகர்கள் எல்லோரும் வந்து ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டு எல்லோரும் தோழர்களாக மாறினார்கள் என்பதை உணர்ந்து தான் 30 ஆண்டுகளாக அவர்களை வந்து அவர் இயக்கி கொண்டே இருந்தார். வெறும் ரசிகர்களாக நீங்கள் இருக்காதீங்க, மக்கள் பணி செய்யுங்க, மக்கள் சேவை செய்யுங்க, நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க, எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று குரல் கொடுங்க என்று அந்த ரசிகர்களை வந்து அவர் மன்றமாக மாற்றுறாரு. அந்த மன்றம் மக்கள் இயக்கமாக மாறுது. அந்த மக்கள் இயக்கம் தான் கட்சியாக பரிணாமம் அடைகிறது. அதே போன்று தான் எம்ஜிஆர் அவர்கள், அவர் திமுகவில் இருந்த அந்த அனுபவம் இருந்தது. எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு எந்த கட்சியிலும் இல்லாத அனுபவத்தோடு அவரே தன் பின்னாடி திரண்ட லட்சக்கணக்கான தோழர்களை அரசியல்மயப்படுத்திய அனுபவம் இருக்குது. அந்த அரசியல்மயப்படுத்தப்பட்ட அனுபவம் தான் இன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவராக உருவாகி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் அவர் பின்னாடி வராங்க. அவர்களை தான் பின்பற்றுறாரோ 3 எழுத்து மந்திரம் அப்படின்னு இல்லை எம்ஜிஆர் அவர்கள்
உண்மையிலே எங்களுக்கான ஒரு தலைவராகத்தான் நாங்க பாக்குறோம். அதுதான் அப்படி ஏன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய வழியை பின்பற்றுறாங்க தப்பு அப்படின்னா கிடையாது. எம்ஜிஆர் அவர்களும் தப்பு கிடையாது, நான் அப்படி சொல்லல. எம்ஜிஆர் அவர்களும் முதல்ல மதுரையில தான் போட்டிடுறாரு. மதுரைக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருந்துட்டே இருக்கும். ஒருவேளை மதுரை தொகுதியில தான் போட்டியிட போறாரா, மதுரையில ஒரு தொகுதியில தான் போட்டியிட போறாரா அப்படின்னு. எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் எங்க தலைவர் வெற்றி பெறுவது உறுதி. அவருடைய வெற்றியை யாராலும் எவராலும் தடுக்கவே முடியாது. கொளத்தூர் தொகுதியில போட்டியிட எந்த தொகுதியா இருந்தாங்க, நான் தான் சொல்றேன், கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து எங்க தலைவர் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவாருங்க. இன்னும் 10 மாதம் இருக்கு. 10 மாதத்திற்கு முன்பு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கட்சி வளர்ச்சி, கட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும் தான் வேலை செய்வாங்க. ஆனா திமுக என்ன பண்ணுதுன்னா, தாவேக்காவை எப்படி முடக்கலாம், தாவேக்காவை எப்படி ஒழிக்கலாம், தாவேக்காவை எப்படி அழிக்கலாம், எந்த நலத்திட்ட உதவிகளையும் பண்ண விடுறது கிடையாது. போஸ்டர் ஓட்டுற இல்ல, தாவேக்காவை முடக்குறது திமுக மட்டும்தான் நினைக்கிறீங்களா? திமுக தாங்க முடக்குது, வேற யாருமே கிடையாதுங்க. ஆளுங்கட்சி தான் முடக்கி கொண்டிருக்கு. காவல்துறையினரே சொல்றாங்களாங்க. ஏன் கொள்கை எதிரின்னு சொல்லி அவ்வளவு விமர்சனம் பண்றேன்னு சொல்றீங்களா? ஏன்னா பிஜேபி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. அதுக்கு எதுக்கு நீங்க ஊதி பெருசாக்குறீங்க? அது புஷ்வானங்க. அது பிஜேபி தமிழ்நாட்டில் கிடையாது. அதற்கு உயிர் கொடுப்பதும் பிஜேபிக்கு வடிவம் தமிழக வெற்றி கழகம் எங்க கூட்டணிக்கு கண்டிப்பா வருவாங்கன்னு உங்களை நம்பி வெயிட் பண்ணிட்டு நகைச்சுவை 2025 மிக சிறப்பான ஒரு நகைச்சுவையை எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதை சிரிக்கணும். நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதே சிரிச்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றேன். பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. அந்த கட்சிக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்தவர்கள், பாமகவை சார்ந்தவர்கள். இவர்களெல்லாம் கூட்டணி வைத்து தான் இல்லாத ஒரு பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து, ஏற்கனவே இல்லாத ஒரு பிஜேபியை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது திமுக, விடுதலை சிறுத்தைகள். நீங்க கொண்டு வந்தா மட்டும் போதாது, நாங்களும் சேர்ந்து கொண்டு வருகிறோம் என்று அதிமுக, பாமக போன்றவர்கள் எல்லாம் பிஜேபி உள்ள கொண்டு வந்து அவர்கள் தான் வளர்த்து விடுகிறார்களே தவிர தமிழக வெற்றி கழகம் ஒருபொழுதும் பிஜேபியை வளர்க்கவும் இல்லை, பிஜேபியை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, பிஜேபி ஆதரவுக்கும் இல்லை. பிஜேபி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா தனித்து போட்டிட்டாங்களா? யாரோடு ஏறி சவாரி செய்தார்கள் சொல்லுங்க? அதிமுக. அவ்வளவுதான். அப்ப அதிமுக தான் உயிர் கொடுத்து கொண்டிருக்கே தவிர எங்களுக்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி நாங்கள் ஒரு கட்சியாகவே அதை பார்க்கல. அப்ப இல்லாத ஒரு கட்சியோடு எப்படி கூட்டணி வைக்க சொல்றீங்க? எங்க தலைமையில கூட்டணி உருவாவது உறுதி. எங்க தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் உறுதி. முதலமைச்சர் ஆக போறதும் அவர் தான் உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல்வேறு கட்சிகள் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஓகே. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன். இங்க இவ்வளவு அடக்குமுறை நடக்குது, பேரணி நடத்த முடியல, பொதுக்கூட்டம் நடத்த முடியல, போராட முடியல, போராட்டத்துக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க, தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது, கூட்டணி கட்சிகளை மதிப்பதாகவே இல்ல, ரொம்ப ஒரு அடக்குமுறையாக இருக்கு. ஆளும் கட்சி கூட்டணியில் இருப்பவர்களேவா? ஆமாங்க, அடக்குமுறைகள் இருக்கு, கொடியேற்ற முடியல, பேனர் வைக்க முடியல என்று அவர்களே குமுறி கொண்டிருக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விசிகா கம்யூனிஸ்ட் சொல்ற மாதிரி தானே இருக்கு. அங்கதான் அந்த 2 தானங்க அங்க வலுவா இருக்குது கூட்டணியில. வேற யாரு இருக்கா சொல்லுங்க? அவங்க தான் பேசுவாங்க, வேற யாரு பேசுவாங்க? இருக்குங்க, அந்த குமுறல் இருக்குங்க. அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு பயங்கரமான குமுறல்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒத்துக்குறாங்கல சார் அவங்க, நாங்க பிரச்சனையே இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க வந்து கொள்கையின் அடிப்படையில ஒற்றுமையா இருக்கோம், ஜெயிப்போம்னு சொல்றாங்க. என்ன கொள்கை சொல்லுங்க? என்ன கொள்கை சொல்லுங்க? பாஜக எதிர்ப்பு, மதசார்பற்ற கூட்டணி, சரி, பிளவுவாதம் கிடையாது. உங்களை தான் பிளவுபடுத்தி வச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிக்கு 6 சீட்டுக்கு மேல 1 சீட்டு எக்ஸ்ட்ரா தரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல. இது வந்து உங்களை பிரிக்கிறதா தெரியலையா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது தாங்க உண்மையான சமூக நீதி, உண்மையான சமத்துவம். திமுக இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுதுல. காங்கிரஸோடு ஒன்றியத்தில் நீங்க அதிகாரத்தில் இருந்தீங்க, அமைச்சரவையில இருந்தீங்க. பிஜேபியோடும் ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருந்து அமைச்சரவையில இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன் நீங்க கொடுங்களேன், அமைச்சரவையில் ஒரு பங்கு கொடுங்களேன் பார்ப்போம். ஒருத்தர் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 1.5 வருஷம் சிறையிலிருந்து வெளியில வராரு, அவரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தியாகின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரவை அப்படியே அவர்கிட்ட நீங்க ஒப்படைக்கிறீங்க. திமுக என்கின்ற ஒரு ஆட்சி உருவாவதற்கு விடுதலை சிறுத்தைகள் உழைத்திருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உழைச்சிருக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உழைச்சிருக்காங்க, காங்கிரஸ் உழைத்திருக்கிறது, இஸ்லாமிய அமைப்புகள் உழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அமைச்சரவையில் அங்கம் கொடுங்க பார்ப்போம். எங்க இருக்குது சமூக நீதி? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலான்னு ஒன்றிய அரசு சொல்லி சமூக நீதி கூட்டணி கட்சியில சமூக நீதி கிடையாது. அப்போ ஒருவேளை தமிழக வெற்றி இருக்கிறது சமூக நீதி வராங்க அப்படின்னா சமூக நீதினா சமம் தானே சார், ஈக்குவாலிட்டி தானே. ஈக்குவாலிட்டி நீங்க கொடுப்பீங்களா? 117 117 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நாங்க கொடுப்பதற்கு தயார். இல்ல இப்போ ஒரு 4 கட்சிகள் உங்களோட கூட்டணிக்கு வராங்கன்னா உங்க கட்சியோட சேர்த்து 5 கட்சின்னு 5 கட்சிக்கும் ஒரே சமமான தொகுதிகளை பிரிச்சு கொடுப்பீங்களா? சமமான தொகுதி எப்படிங்க கொடுக்க முடியும்? ஒரு தொகுதியில ஒருத்தர் தாங்க போட்டியிட முடியும். இப்ப எக்மோர்னு ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதியில எங்க கூட்டணி சார்பா ஒரு வேட்பாளர் தான் போட்டியிட முடியும். இப்ப 5 பேரும் கேட்டாங்கன்னா 5 பேர் அங்க நிற்க முடியுமா? உங்களுக்கு உண்டான
எல்லாத்தையும் எங்க தலைவர் செய்வார். இல்ல நீங்க 10ல போட்டிடுறீங்கன்னா அவங்களுக்கும் 10 தொகுதி தானே கொடுக்கணும். அதுதானே சமூக நீதி. நாங்க அப்படிதான் கொடுக்க போறோம். நான் Equality. கொடுக்கல நான் சொன்னோம். அப்படிதான் கொடுக்க போறீங்களா? அப்படிதாங்க கொடுப்பாங்க. அப்போ ஒரே ஒரு கட்சி தான் கூட்டணிக்கு வராங்கன்னா 117 117 அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு கட்சி தான் கூட்டணிக்கு வரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேக்குறேன். எக்ஸாம்பிளே தப்புன்றாங்க. நானு இப்பவே 3 கட்சி எங்க கூட கூட்டணியில இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இப்பவே 3 கட்சி எங்களோட கூட்டணியில் இருக்கிறது உறுதியாக. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக எங்க தலைவர் அவர்கள் அறிவிக்க போறாங்க. பொதுச் செயலாளர் அறிவிக்க போறாங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து கருத்தரங்கங்கள் இருக்கு, பேச்சாளர் பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்குது, சமூக வலைதள பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அடுத்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழாக்கான அந்த நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கு. இந்த 10 மாதம் பாருங்க, ஃபுல் பிரேக்கிங் நியூஸ் தான் உங்களுக்கு. ஓகே, அந்த அளவுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு நேரமே முதல்ல பத்தல. நிறைவான ஒரு கேள்வி, ஜூன் 22 என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஜூன் 22 என்பது எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள். அந்த 22 தமிழ்நாட்டினுடைய அரசியலின் திசைவழி போக்கை மாற்றக்கூடிய ஒரு நாள், மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள், தமிழ்நாட்டு அரசியலின் மாற்றத்திற்கான ஒரு நாள். அன்றைக்கு வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய கதறல்கள் இருக்கிறது. அதெல்லாம் பொறுத்திருந்து நீங்க பாருங்க. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. மிக்க நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.